ஹலோ ஃப்ரெண்ட்ஸா, ரீசெண்டாக நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரீல் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அப்புறம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதையே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அமெரிக்காவில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அல்ட்ரா மாடர்னாக ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே நிறைய பேர் என்ன மாதிரியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி போகணும். அப்போது நான் மேபி ஒரு 8th நான் படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். நான் படித்தது ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நம்மளுக்கு எப்படி பிடி கிளாஸு, அதுக்கப்புறம் ட்ராயிங் கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கு வந்து தையலுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கு ஒரு டீச்சர் வருவாங்க, அவங்க பேர் அமுதா. அப்போது தீபாவளி நெருங்கிட்டு இருந்துச்சு. கிளாஸ்க்கு வந்துட்டு யார் யார் ட்ரெஸ் எடுத்துட்டீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னது, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குங்க. மிச்சம் இருக்கிற 200 ரூபாயில் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு தேவையான இன்னர்ஸ்லாம் வாங்குங்க. அடுத்த மிச்சம் இருக்கிற 100 ரூபாயில் 50 ரூபாய்க்கு உங்களுக்கு தோடு, மணி, வளையல் இதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கிக்கோங்க. மிச்சம் இருக்கிற 50 ரூபாயை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 ரூபா 10 ரூபா அதுக்கெலாம் வந்து நீங்கள் அடுத்தவங்க கையாக எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தவங்க கையின்னு கூட சொல்லலை, எவன் கையையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அது உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்களை கட்டின ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை நீங்கள் தான் சம்பாதிக்கணும். அது நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லை சேர்த்து வைக்கிறீங்களோ அது உங்களுடைய திறமை. ஆனால் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு இல்லை இன்னர்ஸ் வாங்குறதுக்கெலாம் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசினாங்க எங்கள் டீச்சர். அது இன்னும் எனக்கு வந்து பொட்டில் அடித்த மாதிரி ஞாபகத்தில் இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு 2000 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கூட நான் 1000 ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் வாங்குவேன். எனக்கு அதுக்கு மேலே செலவு பண்ண வராது. அதுக்காக நான் வந்து கெஞ்ச பிசுனாரியும் கிடையாது. எனக்கு தெரியும் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்றது. ஜஸ்ட்டு அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான்.